ஐயோ நிறுத்துவா கூலிங் கிளாஸ்ல போட்டு கலக்குறீங்க. என்ன ஆபரேஷன்? உங்க கார்த்திக் பண்ணீங்க? என்னடி லவ் பண்றேன்னு சொன்ன இப்ப இப்படி பயந்து ஒளியற? அந்த பயலுக கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ சும்மா சொல்லிருப்பா போலடி. இல்லடி, நான் கார்த்தி மாமாவை லவ் பண்றது உண்மைதான். ஆனா அவருக்கு தெரியாதுடி. அப்படியா? நான் வந்துட்டான்டா காதல் துரோகி. யாரும் திரும்பாதீங்க. ஏய் என்னங்கடா பாத்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? பாக்குற மாதிரியா வேலை பண்ணிருக்க நீ? நாங்க கஷ்டப்பட்டு வேறு சிந்தி விளையாடுவோம், நீ விளையாடாமலே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போயிட்டியடா. ஆமாடா, நாங்க பல்பை மாட்டி சுவிட்சை போடுவோம், நீ கரண்ட் பிடிக்கிட்டு போயிடுவ. என்னடா இவன் ஒண்ணு சொல்றான் அவன் ஒண்ணு சொல்றான். நானும் ஒன்று வச்சிருக்கேன்டா. என்னதான் ஊருக்குள்ள நம்மள மாதிரி நல்லவங்க 4 பேர் இல்ல 3 பேர் இருந்தாலும் டவுன்ல இருந்து ஸ்டைலா வரவன அந்த கிராமத்து பிள்ளைய லவ் பண்ணுதுங்க. என் 16 வயசுல இருந்து இதைத்தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் 16 வயசுல இருந்து இல்லடா, பாரதி ராஜா 16 வயதுல இருந்து இதான் நடந்துட்டு. சரியா சொன்னடா. ஏய் மொட்டை வெயில்ல மொக்க போடாதீங்கடா. என்னடா நீயும் தேன்மொழி லவ் பண்றீங்களாமே? தேன்மொழியா? நடிக்கிறான் பாரு. எந்த தேன்மொழி? சரோஜா தேவிக்கு சித்தி. ஏய் இவன் அதுக்கும் பிராக்கெட் போடுவான்டா. 3 பேரையும் மூக்கு மேலேயே குத்த போறேன். என்னன்னு சொல்லுங்கடா. நீ உங்க நொத்த பண்ணும் லவ் பண்றது ஊருக்கே தெரிஞ்சிருச்சா? ஊருக்கே வா? எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்ப ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். ஏய் வெறுப்பத்தான் போங்கடா. அக்கா வாப்பா கார்த்தி, எப்படி இருக்க? இருக்கேன். என்னையா இப்படி அழைச்சு போயிட்ட? வேலை அதிகமாப்பா. அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் சொல்றாரு உன் வீட்டுக்காரு? இந்த குடியார பயலுக்கு வாக்கப்பட்டு நான் படுற இம்சை இருக்கு. என்னையா திட்ட போல இருக்கு? குடிகார பையன் உலகாட்டுக்குள்ள அக்காலும் தம்பி அப்படியே பாசமலை மாதிரி பொங்கி வழியிருக்க. இந்த நிலத்தை வைக்கிறத பத்தி சொன்னியா? நாக்கு பிடிங்க சாகர மாதிரி 4 கேள்வி கேட்கதான் என் தம்பி வர சொல்லியிருக்கேன். கேட்க சொல்லு. 45 கேள்வி கேட்க சொல்லு, நான் பதில் சொல்றேன். அவன் நிலத்தை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த உன் கழுத்துல தொங்குது பாரு மஞ்ச மஞ்சேன்னு ஒரு கயிறு, அந்த உரிமை இருக்குடி. பொம்பளை பிள்ளைக்கு என் சொத்துல பாதி பங்கு இருக்கு. என்னையா பேசுற? அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு போட்ட நகையை பூரா வித்து நல்லா குடிச்சு தொலைச்சு விட்டேன். ஆமா, பாவம் அக்கா நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வீட்டை நிலத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டுட்டு அவன் டவுன்ல போய் கை கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இருக்காயா. என்னது? அப்படி நல்ல நெஞ்சில உரைக்கிற மாதிரி கேளு சித்தப்பா. ரோட்ல குடிக்க கஞ்சி இல்லாம சுத்த போறியா? உன் தம்பி மாப்பிள்ளைங்கிறனால மரியாதை விடுறேன். இங்க வர ஊரா நிலத்தையும் பிளாட் போட்டு நெருங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோமண துணிமா இருக்கு இந்த நிலத்துல. இனி விவசாயம் பண்ண சொல்றியா? 45 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு விட்டேன். அந்த நிக்கிறான் பாரு ஈயத்த கிராஸ், அவன் காட்டினால்ட்ட அட்வான்ஸை வாங்கிவிட்டேன். நீ அவளை வந்து கையெழுத்த போடுறீங்க இல்ல தொங்குறதாலே அத்துடுவேன். சரிப்பா போப்பா போப்பா. என்ன போப்பா நோ பண்ணிக்கிட்டு கண்மேசி அத்துடுறேன். என்ன வேணும் உனக்கு? நாளைக்கு 2 பேரும் வந்து கையெழுத்து போடணும். போறையா போ. சரி விடு. ஈயத்தட்டு மாப்பிள 100 ரூபா விடு. சும்மா இருந்தவன டென்ஷன் ஆகி போய் தொலை. தண்ணியை போட்டா தானே சரியாகும். இன்னும் 100 ரூபா வாங்கிட்டு வாயா. இந்த 100க்கே பெரும்பாடாகி போச்சுரா. உன் மகன் பேச்ச கேட்காம வைக்கன்னு முடிவு பண்ணவரு, அதுதான் கரெக்ட். தட்டை எல்லாம் ரெடியா? எல்லாரையும் கூட்டி வந்து உட்கார வச்சிருக்கிறேன். இந்த பெரியவருக்கு 3 ஏக்கரு, நாமபோடருக்கு 6 ஏக்கரு, பொன்னாமக்களுக்கு 2 ஏக்கரு, தவசிக்கு 4 ஏக்கரு, கார்த்திக் வேற வர்றாரு. ஆக மொத்தம் 23 ஏக்கர். இன்னைக்கு முடிச்சிடலாம். மச்சான் கார்த்திக் வந்துருவாப்லையா? நான் போட்ட ஓட்ல அக்காலும் தம்பி இப்ப பறந்து வந்துருவாங்க. நீங்க பணம் வச்சிருக்கீங்கல்ல, எல்லாம் ரெடியா இருக்கு. அப்ப சரி, அதெல்லாம் வந்துருவாங்க. கூட்டத்தாய் மகன் இருக்கான்ல, கூட்டிட்டு வந்துருவான். இது யாரு புது என்ட்ரி? என் அண்ணன் மேன் தான் கார்த்தி. கூட்டுப்பட்டாலும் என் பேரும் இருக்கு. நான் கையெழுத்து போட்டதா சொல்லும். யோ சொல்லலையா? நான் யாரும் தெரிய வேணாமா? போயாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? யோ எல்லாம் ரெடியா? வா கார்த்தி, லேட் ஆயிடுச்சு. நல்லா யார் பேர்ல இருக்கு? உன் பேர்ல தான். அப்ப யாரை கேட்டீங்க பதிவு பண்ண வந்தீங்க? ஒரு நிமிஷம் இப்படி வா கார்த்திக், அதிகம் ஒன்றும் கேட்டு வாங்க, காரியத்தை கெடுத்துறாத. என்னங்க விடியா? மாப்பிள இவங்க கொடுக்குற பணத்துக்காக இத்தனை வருஷம் பாடுபட்ட நிலத்தை விக்கிறீங்களோ? என்னங்க பண்றது? ரொம்ப நாளா மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, வேலைக்கு ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே எதையாச்சும் போட்டு விலைய வச்சாலும் அதுக்கு உண்டான விலை கிடைக்க மாட்டேங்குது. நாங்க என்னதாயா பண்றது? இவங்க கிட்ட நிலத்தை வித்துட்டு வேற எந்த வேலைக்கு போவீங்க? இன்னைக்கு விக்கிற விலைவாசிக்கு இவங்க கொடுக்குற பணத்தை வச்சுட்டு எத்தனை நாள் போட போட்டீங்க? ஆமையா, பொழப்புக்கு என்ன செய்வான் சொல்லுங்கண்ணே. நீ கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, விற்கிறவங்க மனசையும் கெடுத்துறாத. யோ
சோறு போற நிலத்தை இப்படி கூறு போறியே நாளை உன் பிள்ளை சோத்துக்கினே பண்ணோம். ஏடிஎம் கார்டை திம்பாங்க. என்ன கோபால்னே, தம்பி போன வருஷம் உழவர் சங்க போராட்டத்துக்கு முத ஆளா வந்து நின்னீங்க. நீங்களுமா? தம்பி சொல்லுவது சரிதாயா. காடு விற்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். வாங்கய்யா போலாம். அப்புறம் என்ன, கிளம்புங்க. போயா வாங்க, போவோம். வாங்க போவோம், கிளம்புங்க. ஐயா பேசிக்கிறோம். ஐயா போகாதீங்க ஐயா. பண்றமா இல்லையா? போயா. அக்கா ஒரு சென்ட்டுக்கு 25,000 ரூபா கூட வச்சு வாங்கி தரேன். சரின்னு சொல்லுக்கா. ஏமா மாமா சொன்னது கேட்கல? எதுக்கு இப்ப அவசரமா நிலத்தை வித்துட்டு இருக்க? கல்யாணத்துக்கு பணம் வேணாமாடி. நீ நிலத்தை வித்த எனக்கு கல்யாணமே நடக்காது. என்னடி சொல்ற? உனக்கு ஒண்ணு புரிய வேணாம். வரும்போது நல்லா தானே வந்தா. சரி வா. இந்த பார்வையில தானே நானும் எரிஞ்சேன். பங்காளி, நம்ம பார்க்க வந்த வேலை வேற, அது முடிஞ்சு. இந்த ஆஃபீஸ்க்கு வந்து பத்திரம் பதியாம போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். குட், பாப்போம். என் காதல மறைமுகமா பல வழியில தெரியப்படுத்தியும் கார்த்திக் மாமா எந்த பதிலுமே சொல்லாம இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படிதான் ஊர் புறா கார்த்தியை லவ் பண்றேன்னு சொல்லி தெரிவியா? நான் மெட்ராஸ்ல வேற புள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவேன்? இதுல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் வேற. நாளையும் மண்டைய போற. நீயா ஒன்னு நினைச்சுப்பியா? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? ஏய் கேக்குறோம்ல. ஏய் நல்லா படிக்கணும்டா. நான் பாத்துக்கிறேன் பங்காளி. வரேன் மடக்கியா. பாப்பா கார்த்தி. யாரு? ஏய் சொல்லுப்பா யாருன்னு. நம்ம குறிச்சார் கணேச கொடுக்கல வாங்க மாப்ள. வாங்கின மனத்தை சரியான நேரத்தில் கொடுக்கலன்னா கழுத்துல துண்டை போட்டு இழுப்பான்ல. வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினாப்ல. வட்டியும் முதலும் சேர்ந்து ஏறி நிற்கிது. ஒன்றும் திரும்பி வந்த பாடு இல்லை. ஏதோ நிலத்தை வித்து தரேன்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அது மாதிரி ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போ. ஆமா மாப்ள. ஏய் சொல்றி. எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு? 1.25 லட்ச ரூபா ஆகுது. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் அனுப்பி உங்கள் கடனை கழிச்சிடுறேன். சரி நான் கொடுத்துட்றேன். வீட்டு பக்கம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி உன் மேலே நம்பிக்கை இருக்கு. நீ பணத்தை அனுப்பி வச்சிருப்பா. தேங்க்ஸ். மாப்ள பையே. சரிங்க மாப்ள. வரேன். ஊருக்கு போய் ஃபோன் பண்ணுறேன். சரி நீ பார்த்து போயிட்டு வா பங்கு. ஏய் போயா. இது எங்க ஆச்சி, இது எங்க அப்பத்தா, இது எங்க சித்தி, இது எங்க சித்தப்பா, இது நானு, இது எங்க காட்டி மாமா, இது எங்க சித்தி, இது எங்க சித்தப்பா, நானு, இது எங்க காட்டி மாமா. இது நானே, இது எங்க காட்டி மாமா. இதெல்லாம் யாரு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இது நானே, இது எங்க காட்டி மாமா. இது நானு. என்ன பிடிச்சிருக்குன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரியுற. என் மனசில் என்ன இருக்குன்னு ஒரு 4 லட்சம் கேட்டிருக்கியா? அதை சொல்கிறதுக்குள்ள தான் மேடம் பண்ணி ஓடிட்டீங்க. தேங்க என் மனசில் நீ தான் இருக்க. கட்டிக்கலாமா? முகூர்த்த புடவை எடுத்து வைங்க. எங்க அது கொஞ்சம் எடுங்களேன். அக்கா இந்த புடவை பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? ரம்யாவுக்கு எது பிடிக்கும், எதை எடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? இது நல்லாவே இல்லை. இளவரசி எங்க இருக்க? நான் பாலம் சில்க்ஸ்ல இருக்கேன். என்ன விட்டுட்டு பர்ச்சேஸா? இல்லப்பா, எங்க முதலாளி பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, அதான் புடவை செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். ஏண்டி இவ புடவை செலக்ட் பண்ண வந்திருக்கானா? அப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? யாரடி இவ? எங்க கம்பெனி மேனேஜர் வைஃப். ஓ, வேலை பார்க்குறவங்க பொண்டாட்டியா? ரம்யா எங்க பாரு, இது நல்லா இருக்குல்ல? இந்த ரெண்டுல உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அக்கா, இது ரெண்டுல எது பிடிச்சிருக்குக்கா? இது கலர் சரியில்லை, அது வேற டிசைன்ல இருந்தா நல்லா இருக்கும். இந்தாங்க. ஏண்டி நாம எத்தனை கல்யாணத்துக்கு புடவை எடுத்திருப்போம். இது சரியில்லை அது சரியில்லைன்னு நொட்ட சொல்லவா வந்திருக்கா இங்க? அவ்வளோ நல்லா செலக்ட் பண்ணுவாக்கா.
செலக்ட் பண்ணி கிழிச்சா. ஏன் பெரியமா இப்படி பேசுறீங்க? ஃபோட்டோ எடுக்க வந்துட்டீங்க, ஒதுங்கி நிற்கிறேன். அது அவங்களாம் எடுக்கிறாங்கல்ல, நான் இதுக்கு 4 பேர் சேர்ந்து வர இடத்துல முன்ன பின்ன தான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். முதலாளி என்ன நினைப்பாரு? போ போ. தள்ளுங்க நீங்க. அந்த ரெட் கலர் ஸ்டோன் வச்சு புடவை எடுங்க. ரம்யா வாடா. மம்மி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஐயா என்ன பாட்டு பத்தி இதே போட்டுட்டு இருக்கீங்க? ஓப்பன் கன்னம் ஸ்டைல் வேர்ல்ட் ஃபேமஸ். இதை கேட்டு அட்ரஸ் மாத்தி எடுத்துட்டு போறேன், பாக்க மாட்டேன். என்ன நடக்குது? ரொமான்ஸ் நடக்குது சார். என்னது? இல்ல சார், இன்விடேஷன்லாம் மெயில்ல அனுப்பிட்டு இருக்கேன் சார். அப்புறம் காரை நாளைக்கு காலைல கொண்டு வந்து விட்டுறேன் சார். கல்யாணத்து வரை கார் ஓன்ட்டே இருக்கட்டியா? சரிங்க சார். முகூர்த்தத்துக்கு முன்னாலே வந்துருங்கப்பா. சரிங்க சார். நம்மள சீக்கிரமே வர சொல்றாரு. கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வரணுமா? கல்யாணத்துக்கு சேலெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுதான் ஏன் வாங்கினேன்னு இருக்கு. என்னாச்சு உனக்கு? ஜவுளி கடையில பாத்தீங்கல்ல, சேல் எடுக்க வந்ததுக்கே அவங்க போட்டு வந்த நகையும் பட்டு சில பகுமானத்தையும். இப்போ என்ன சொல்ற? நான் வரலங்க. நகை இல்லன்றியா இல்ல நான் உனக்கு வாங்கி கொடுக்கலன்னு குத்தி காட்டுறியா? நான் உங்ககிட்ட எப்பயாச்சும் கேட்டிருக்கேனா? அப்ப வர வேண்டியதானே? கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு எல்லாரும் பகட்டா இருக்கிற இடத்துல நான் மட்டும் இத்தனோண்டு போட்டுட்டு நிக்கணும். உங்களுக்கு தெரியாதுங்க பொம்பளையோட கஷ்டம். கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுல அர்த்தமே இல்லை. என்னங்க, நானும் கல்யாணத்துக்கு வரேங்க. வா. நான் வேணும்னா இளவரசி கிட்ட நகை கேட்டு பார்க்கட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கேட்டு பார்க்குறேனே. அதான் வேணான்னு சொல்றேன்ல. இங்க பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு தேவை அவசரம்னா கொடுத்து உதவுறதுக்கு இது நம்ம கிராமம் இல்லை. சரி, நீ உதவின்னு கேட்டு உன் ஃப்ரெண்டு செய்யலனா நீ பழகின பழக்கம்லாம் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. வெண்ணிலா அப்பாவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன தெரியும்? நான் யாருன்னு காட்டுறேன். உனக்கு இதுல எந்த நகை வேணும் நீயே எடுத்துக்கோ. என்ன பார்த்துட்டே இருங்க? எடுத்துக்கோ. நீயே செலக்ட் பண்ணி கொடு இளவரசி. சரி. நல்லாவே இல்லை. ப்ளூ கலர் புடவை சொன்னல, ப்ளூ கலர் சாரிக்கு இந்த நகை நல்லா இருக்கும்.